ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைலர் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடனா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து Thursday மார்னிங் எடுத்த விலாக் தான். விலாகோடனா சேர்த்து வீட்டை வந்து எப்படி வந்து ஒரு 1 ஹவரில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி காலையில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதியம் லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் குழந்தைங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் மதியம் லஞ்ச். அதனால் சரி காலையில் வந்து உருளைக்கிழங்கு சாதம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்படியே மீதி இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உருளைக்கிழங்கு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் வந்து செய்வேன். அந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருப்பேன். அதுங்களை மட்டும் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி போட்டு சட்னியை ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் எப்படி சட்னி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்னிக்கு பேரெல்லாம் தெரியாது. வெங்காயம், சின்ன வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் 4 அப்படின்னு போட்டு ஒரு 2 தக்காளி, கடலை, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி சட்னி ரெடி பண்ணிட்டேன். டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ருசி இல்லை, ஆனால் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்தார். சரி, அவருக்கு ஸ்ட்ராங் ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து மாவு எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரி, இன்றைக்கி கையோட வந்து அரிசியுமே ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு போய் கிளறி டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் போட்டு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குமே ஆப்பிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து போட்டுட்டேன். பாப்பாங்க ஸ்கூலில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த பாக்கெட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸு, முறுக்கு, வடை இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸு, அப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒத்துப்பாங்க. அதையும் மீறி நம்ம போட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு அப்படியே ரிட்டன் வரும்னா பார்த்துக்கோங்களேன். லன்ச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு குழந்தைங்களையும் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளேயே வந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். பையன் வந்து நல்லா குஷியாக கிளம்பி போகிறான். போகும்போது தான் தெரியும், நாங்கள் ஸ்கூல் கேட்டுக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறமா அழுவான். நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் குட்டீஸுங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீக் வந்து ஏதோ கொஞ்சம் அதிகமாக அழுகாமல் லைட்டாக மட்டும் அழுதுட்டு போயிட்டுருக்கான். பார்க்கலாம், இனி வந்து அப்படி அப்படி பழகிப்பான்னு நான் நினைக்கிறேன். நம்ம கார்டனில் இந்த ரோஜா செடிங்கள்லாம் சரியாக பூ பூக்கிறதே இல்லை. எல்லாமே கட்டிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு பூ பூக்கும். சரி, அதனால் கார்டன் அப்படியே சுற்றி ஒரு சுற்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா 2 தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலை பார்க்கும்போது அப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு வீடு வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. என் வீடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதை வந்து எப்படி 1 ஹவரில் கடன்னு க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் நான் பல முறை சொல்லியிருக்கேன், தொடச்சிங்க அப்படின்னா அந்த டவலை கொண்டு போய் கொடியில் காய போட்டுருங்க. அப்படின்னா தான் அது நல்லா காஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மட்டும் பண்ணுறதே கிடையாது. இந்த செல்ஃபில் நான் பல தடவை சொல்லிட்டேன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா தான் அந்த இடமுமே க்ளீனாக இருக்கும்னு. எந்தளவு கசகசன்னு இருக்குன்னு பாருங்கள். கிச்சனில் முடிஞ்ச வரைக்கும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டேன். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து கவுண்டர் டாப் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தேன். ஆல்ரெடி கசகசன்னு இருந்த இடத்த வந்து இந்த குட்டி பையன் எச்சா கசகசன்னு ஆக்கிட்டான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்றைக்கி Thursday அப்படிங்கிறதுனால இந்த பெட்ஷீட் எல்லாமே போட்டு விட்டுடலாம், சோஃபா விரிப்பு எல்லாமே மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு சோஃபா விரிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன ஒற்றை குச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த டோரு, அதுக்கப்புறம் இந்த செவரு எல்லாமே வந்து கொஞ்சம் தூசியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி விட்டுட்டேங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் இந்த இடம் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஃபோட்டோ இருக்கிற இடம், அதுக்கப்புறம் இந்த சோஃபா எல்லாமே டஸ்ட்டு இதாகும். அது எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக வந்து தொடச்சி விட்டுருவேன். தொடச்சி விட்டுட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, அடடா துண்டு காய போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டு போய் டவலை காய போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த டஸ்ட் அடிக்கிற வேலையெல்லாம் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவலை கொண்டு போய் முதல்ல காய போட்டு வந்தேன். காய போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிவி யூனிட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து அப்படியே நீட்டாக வந்து அந்த ஒரு சின்ன ஒற்றை குச்சி வச்சு நீட்டாக தொடச்சி விட்டாச்சு.
தொடச்சி விட்டுட்டு கையோட வந்து ஒரு ஈர துணி வச்சு அந்த இடமெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இந்த பொம்மைங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு சில சிஸ்டர்ஸ் நீங்கள் நினைப்பீங்க, இது என்ன இந்த ரவுண்டானா வந்து இவ்வளோ கசகசன் பொம்மைங்களை வச்சு துணிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து ஒரு 2 ரேக் மாதிரி டிவைட் பண்ண வேண்டியது இருக்குது. அது கிளாஸில் இருக்கிறனால ஒரு சில டைம் குழந்தைங்க டக்குன்னு அப்படியே சுற்றி விடும் போது அது வந்து கை மேலே விழுந்துருது. அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து அதை எல்லாத்தையும் மொத்தமாக கழட்டி கீழே வச்சுட்டு அப்படி இப்படி பொம்மைங்களை துணிச்சு வச்சுட்டோம். குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகி அதை வந்து சுற்றக்கூடாது அப்படின்னு எப்போ தெரியுதோ அப்போ தான் வந்து அந்த இடத்த வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால தான் அந்த டிவி யூனிட்டில் அந்த இடம் மட்டும் அவ்வளோ கசகசன்னு இருக்குது. எல்லாத்தையும் ஒற்றை அடித்து விட்டு இது பண்ணி விட்டுட்டு ஹால் மொத்தத்தையும் நீட்டாக கூட்டி விட்டாச்சுங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த ஒதுக்கிடணும். அப்படி ஒதுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஹாலில் அந்த பொருள் இருக்குது, அந்த பொருள் கிச்சனுக்கு போக வேண்டியது இருக்குது, இல்லை டைனிங் ஹாலுக்கு போக வேண்டியது இருக்குன்னா அதை அந்த இடத்துல கொண்டு போய் செப்பரேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிக்காக கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஒரு இடம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைனிங் டேபிளில் வந்து சாப்பாடு ஐட்டம் எதுவுமே இல்லை, எனக்கு மட்டும்தானே லஞ்சுக்கு. அதனால் வந்து அந்த சாப்பாடை கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைனிங் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்மளுக்கு சாப்பாடு அப்படிங்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது இல்லையா? இன்றைக்கி வந்து அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். டைனிங் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர் கவரையும் சேர்ந்து எடுத்து கொண்டு போய் துவைக்கிறதுக்கு போட்டுட்டேங்க. குளிச்சுட்டு வந்த உடனே வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்காக உளுந்துமே ஊற வச்சுட்டு உளுந்தை போட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். உளுந்தை போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கூடையில் இருக்க பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சிடலாம். காலையில் குக்கிங் பண்ண முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிங்கில் இருக்கிற பாத்திரமெல்லாம் விளக்கணும் அப்படின்னா தான் விளக்க முடியும். அதனால தான் பாத்திரத்தை எல்லாமே எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற கத்தி, அதுக்கப்புறம் வந்து இடுக்கி எல்லாத்தையும் எடுத்து அதாவது எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இந்த நகாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து அப்படியே ஒன்றை வாயில் போட்டுட்டு அதையும் கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுருக்கிற இடிக்கல், அதுக்கப்புறம் வந்து உப்பு ஜாடி எல்லாத்தையும் கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். நான் உளுந்து போட்டு விட்ட நேரமோ என்னவோ கரண்ட்டு போயிடுச்சு. யூபிஎஸ் இருக்கிறனால லைட்டுங்க மட்டும் எரியும். அதிகமாக வந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. லைட் எரியும், ஒரு 2 ஃபேன் ஓடும், அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. டிவியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 10 செகண்டில் வந்து மொத்தமாக யூபிஎஸ் ஆஃப் ஆயிரும். அதனால் சரியா கிரைண்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைக்கிறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கங்கே இருக்கிற தூசியெல்லாம் வந்து ஒரு ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சி எடுத்துட்டேங்க. நேற்றுக்கு நைட்டு தான் வந்து அடுப்பை வந்து நல்லா வந்து டீப் க்ளீன் பண்ணேன். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து அப்படி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளாத் வச்சு நல்லா நீட்டாக துடைச்சி எடுத்துட்டேன். எப்போவுமே கிச்சனில் வந்து நம்ம குக்கிங் முடித்த கையோட நம்மளால் முடியல அப்படின்னா கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டு சும்மா நம்ம அடுப்பை துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே சும்மா அடுப்பு வந்து பளபளன்னு ஆயிரும். அதே போல் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து அதிகமாக பாத்திரம் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நான் அடுப்பை துடைக்கிற கையோடு வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா நீட்டாக துடைச்சி விட்டுருவேன். நான் குக்கிங் முடிச்சுட்டு இந்த க்ளீனிங்கும் முடிச்சுட்டு கையோட அந்த யூஸ் பண்ண அந்த துணிங்களையுமே அலாசி காய போட்டுருவேன். ஈவினிங் நான் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த துணி எல்லாமே காஞ்சிருக்கும், எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெஷல் வாஷிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாத்திரம் விளக்குறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய வேலை. அதையுமே ஆர்டராக நான் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டுங்கள்லாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம், அதுக்கப்புறமா சின்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இப்படி தான் நான் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணுவேன். அதே போல் வந்து இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவும் போது இப்படி குப்பரை கமுத்தி வைக்காதீங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே திருப்பி எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் அது ஈரத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அந்த இடத்தையுமே வந்து நீட்டாக தொடச்சி விட்டுட்டேங்க. அங்கங்கே இருந்து சோப்பு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே விட்டுட்டு அப்படியே சிங்கையுமே ஆல்மோஸ்ட் கழுவி விட்டாச்சு.
இப்படி தான் இருந்துச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. இன்னுமே பாத்திரம் வந்து அந்த கூடையில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணேன்னா இன்னுமே அழகாக இருக்கும். என் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் க்ளீனிங் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையுமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். கரண்ட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் வந்து இன்னுமே கரண்ட்டு வரல. சரி ஓகே, எப்போ தான் கரண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 3:00 இல்லை வந்து 2:00 தான் வந்து கரண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரைண்டர் வேறு போட்டு விட்டாச்சு. இந்த உளுந்து வேறு ஒரு மாதிரி நீர் தெரிஞ்ச மாதிரி ஆகும். அதனால வந்து கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. சீக்கிரமாக கரண்ட் வந்துட்டா ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வெளியே போயிட்டு இந்த வாழைப்பழமெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க. ஆல்மோஸ்ட் வீடு மொத்தமும் க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு சரியாக 1 மணி நேரம் ஆச்சுங்க. நான் வந்து சாப்பிட்டு 10:30க்கு ஆரம்பித்தேன். 11:30 12:00 அப்படிங்கும்போது கிச்சன் வேலை மொத்தமும் முடிச்சுட்டு நான் வெளியவே வந்துட்டேன்னா பார்த்துக்கங்களேன். வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டு விட்டுருந்தா பெட்ஷீட் எல்லாமே கொண்டு போய் காய போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டு வர்றதுக்கு மேலே போனேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் அதை வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வீடியோ எடுத்தேன் அப்படின்னா செல்லு பழைய முறைக்கு மறுபடியும் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வந்து இந்த சந்து மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி அதையுமே கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டுட்டேன். இதையும் சேர்த்து தான் எனக்கு வந்து 12:00 ஆச்சு. எனக்கு வந்து சரியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு 1 மணி நேரத்தில் மொத்த வீட்டையும் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வந்து நிறையா குஞ்சு பொரிச்சிக்கிட்டே இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. குஞ்சு பொரிக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து இறந்துட்டுமே இருக்குது. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். குருவிங்களெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக 12 ஆகிறதுக்கு வந்து 5 மினிட்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு 4:00 தான் மாவாட்டி முடித்தேன். நான் வீடியோவில் இது பண்ணல. இந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது நான் வந்து 4:30க்கு தான் க்ளீன் பண்ணுறக்கே ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீன் பண்ணுற ஐடியாலேயே இல்லை. சரி ஓகே, நான் மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சரி கையோடு இதையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு அங்கே இருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையோட ஒரு ஈரத்துணி போட்டு தொடச்சி விட்டு எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சிவர் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த குட்டீஸுங்க பண்ண வேலை அப்படி, அது ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.